Hi, hello, வணக்கம் மக்களே. This video sponsored by School of Business Organization திருவண்ணாமலை. இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நம்ம கம்பெனியில் ஜாயின் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்க கான்டாக்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்க்குறீங்களா? மீல் மேக்கர் வச்சு எப்படி குழம்பு, அதாவது வந்து சப்பாத்திக்கு இட்லிக்கு ஈஸியான குழம்பு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். குருமா கொஞ்சமாக தேங்காய் கடலை எடுத்துருக்கேன். கடலை கூட கொஞ்சமாக பட்டை கிராம்பு எல்லாமே சேர்த்து மிக்சியில் அரைச்சிக்கலாங்க. நல்லா மாவு மாதிரி நல்லா கெட்டியான பதத்தில் அரைச்சி எடுத்துக்கிட்டு கொஞ்சமாக அது கூட சோம்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, கருவேப்பிலை இலை எல்லாமே போட்டு மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா அடுப்பு பற்ற வச்சுக்கிட்டு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் நல்லா ஹீட் ஆகணும், அது வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக கடுகு போடுறதா இருந்தாலும் போடலாம். ஆனால் இந்த குருமாவுக்கு நீங்கள் கடுகு வேணும்னா போடுங்க, வேணாட்டி ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா சோம்பு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாங்க. ஆயில் வந்து கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா சோயாவை சுடுதண்ணியில் போட்டு கொஞ்சம் நல்லா வேக வச்சு தண்ணியை நல்லா ட்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆகட்டுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறேன். நீங்கள் கடுகு வேணும்னா போடுங்க, வேணாட்டி ஸ்கிப் பண்ணிக்கோங்க. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது ஈஸியான சீக்கிரமாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தாங்க. இந்த ஒரு குருமாவுக்கு நீங்கள் இட்லி, சப்பாத்தி இது எல்லாமே நீங்கள் ட்ரை பண்ணலாங்க, சூப்பராக இருக்கும். நல்லா சோம்பு வந்து நல்லா வெடிச்சு வருங்க, கடுகு மாதிரியே. அது மாதிரி வந்ததுக்கப்புறமா தான் அடுத்த இன்க்ரீடியண்ட் ஆட் பண்ணணும். ரொம்ப கருவும் விடக்கூடாதுங்க. ஓரளவுக்கு வந்ததையுமே அடுத்த இன்க்ரீடியண்ட் ஆட் பண்ணணும். ஆனியன் ஆட் பண்ணிக்கலாங்க. அடுத்தது இந்த மாதிரி நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க, ரொம்ப கருகிறதுக்கு விட்டுறாதீங்க. பெரிய வெங்காயம் தான் நான் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அதை ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க. தக்காளி ஒன்று சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி இலை, புதினா இலை இருந்தால் கூட அதுவும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், அப்போ தான் நான் போக ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். ஒரு 10 மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஒரு சின்ன சைஸ் தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா வதங்கட்டும். தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்கி வரட்டும். அதுக்குள்ளே அந்த தேங்காய் கடலை எல்லாம் போட்டோம் இல்லையா, அதெல்லாம் நல்லா கிரைண்ட் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இதை நல்லா வதக்கி விட்டுருங்க. தக்காளி நல்லா வதங்கட்டுங்க. நல்லா வெங்காயம்லாம் பச்சை வாசம் போகிற வரைக்கும் எல்லாம் இது பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வேணுன்னா போடுங்க, நான் சேர்க்கலை. கரண்ட்டு போயிடுச்சுங்க இடையில, அதனால தான் வீடியோ முன்னாடி இருக்குது, சாரி.
நீங்கள் ஈஸியாக இன்ஸ்டண்ட்டாக சீக்கிரமாக செய்யணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த குருமாவை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நல்லா கெட்டியாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துருக்கேங்க. இதையும் அது கூட ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். யாருக்கெல்லாம் இந்த குருமா ரொம்ப பிடிக்கும்னு கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த இது பச்சை வாசம் போகணுங்க. இப்போ தேங்காய் அரைச்சி ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா, இது நல்லா கொதிச்சு வரட்டும். அதுக்கு முன்னாடி சோயாவை நம்ம தண்ணியில் வேக வச்சு எடுத்து வச்சுருப்போம் இல்லையா, சுடுதண்ணியில், அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கணும். அதனால தண்ணியை வடித்து எடுத்துக்கோங்க. சோயாவில் தண்ணி நிறையா இருக்கும். இதுக்கு சின்ன சைஸ் சோயாவும் நீங்கள் யூஸ் பண்ணலாம், பெரிய சைஸ் சோயாவும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு எது இருக்கோ அதை யூஸ் பண்ணுங்கள். ப்ளஸ் இதில் நீங்கள் கேரட், பீன்ஸ் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பட்டாணி எல்லாமே போடலாம், சூப்பராக இருக்குங்க. நான் மீல் மேக்கர் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேங்க. நீங்களும் இந்த குழம்பு ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் ஷேர் பண்ணிடுங்க எப்படி இருந்துச்சுன்ட்டு. கட்டி சேராமல் நல்லா கலக்கி விடுங்க. இந்த மாதிரி பொடி எண்ணெயில் போடணும்ல. எவ்வளோ குழம்பு வேணுமோ அதுக்கு தகுந்த அளவுக்கு உங்களோட இன்க்ரீடியன்ட் எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெயில் போட்டால் தான் இந்த வாசனை இருக்காது. இது சப்பாத்திக்கும் சூப்பராக இருக்கும், பூரிக்கு கூட சூப்பராக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். தெரியலன்னா சொல்லி கொடுத்தா சரின்னு சொல்லி பழகும். அந்த பழக்கமே உங்கள்கிட்ட வராது. எனக்கு பாருங்க தேவையில்ல நான் பேசிட்டு இருக்காதீங்க. உங்களுக்கு என்ன இப்போ இது நல்லா கொதிச்சு வரட்டுங்க, அது வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம். இதில் காரத்துக்கு வந்து ஒரு பச்சை மிளகாய் நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் மசாலாஸ் ஆட் பண்ண வேண்டியது இருக்குங்க. இது நல்லா கொதிச்சு வரும்போது தான் நம்ம மசாலாஸ் ஆட் பண்ணணும். அடிக்கடி கலரிட்டே இருங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிருங்க. கெட்டியாக வேணும்னா கெட்டியாக வச்சுக்கோங்க. கொஞ்சம் தண்ணி மாதிரி வேணுன்னா கூட கொஞ்சம் தண்ணி அதிகமாக சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக வரமிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். கரம் மசாலா கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக சிக்கன் மசாலா ஃப்ளேவருக்காக ஆட் பண்ணியிருக்கேங்க. நீங்கள் உங்களுக்கு மட்டன் மசாலா ஃப்ளேவர் வேணும்னாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா கலரி விட்டுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். காரத்துக்கு நான் இது மட்டும்தாங்க ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நல்லா கலரிட்டே இருங்க. ஏன்னா கடலை சேர்க்குறோம் இல்லையா, குழம்பு நல்லா கெட்டியாக வரும். நீங்கள் கடலை வந்து கொஞ்சம் கம்மியாக கூட போட்டுக்கலாம். குழம்பு அதிகமாக தேவையில்லை, 2 பேருக்கு தான் வைக்கிறீங்கன்னா கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவுக்கு கடலை சேர்த்தாமல் அதுலேயே 1/4 அளவுக்கு சேர்த்துனாலே போதுமானு இருக்கும். இப்போ இது நல்லா கொதி பிடிக்கட்டுங்க. நல்லா கொதித்து வரும்போது பச்சை வாசம்லாம் போயிடும். ஆயில் கொஞ்சம் அதிகமாக ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு மேலே வருங்க. அப்போது இதோட கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும் நீங்கள் சோயாவை ஆட் பண்ணுறதுக்கு. அவ்வளோதாங்க. இதில் வேறு எதுவுமே காரத்துக்கு வேணும்னா நீங்கள் ஏதாவது சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இப்போது எங்கள் அம்மா என்ன சொன்னாங்கன்னா மட்டன் மசாலாவும் கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க. நீங்கள் வேணும்னா ஃப்ளேவருக்கு எது வேணுமோ அது ஒன்று மட்டும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். வேண்டாட்டி அதையும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். 2 வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். காரம் பத்தலன்ட்டு கொஞ்சமாக வரமிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதாங்க. இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா சோயாவை ஆட் பண்ணிடுங்க. நான் பெரிய சோயா தான் ஆட் பண்ணியிருக்கேங்க. குழம்பு ரெடி ஆகிடுச்சு, வாங்க சாப்பிட்லாம். நான் வந்து இது சப்பாத்திக்கு தாங்க ட்ரை பண்ணியிருக்கேன். குழம்பு டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருந்ததுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டை ஷேர் பண்ணிக்கோங்க.
வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. தேங்க்யூ, பாய் பாய்.